பழந்தமிழரின் பெருமையை பறைசாற்றும் கீழடி அகழாய்வு குறித்த அறிக்கையை ஒன்றிய பாஜக அரசு அங்கீகரிக்க மறுக்கிறது என்று அமைச்சர் ஏவா வேலு குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர் ஏவா வேலு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் மாலதியை அறிமுகப்படுத்தினார். இந்த கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக செயலாளர்கள் வசந்தம் கார்த்திகேயன், உதயசூரியன், நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன், தொகுதி பொறுப்பாளர் தாமரை கண்ணன், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது உரையாற்றிய அமைச்சர் ஏவா வேலு, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தார். பழந்தமிழரின் பெருமையை பறைசாற்றும் கீழடி அகழாய்வு குறித்த அறிக்கையை ஒன்றிய பாஜக அரசு அங்கீகரிக்க மறுக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் மாலதியை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகளை கேட்டுக் கொண்டார். தமிழர் எதை அவர் பயன்படுத்தினார் என்பதற்கு கீழடிக்கு இன்னைக்கு போராட்டம் என்ட்ரன்ஸ் பானை உடனே பார்த்தா இந்த பானை தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக தமிழுடைய வரலாறு படமாக இன்னைக்கு காட்சி அளிக்கிற பானை தான் கள்ளக்குறிச்சியில் நின்றிருக்கிறது ஒழிய அது தமிழருடைய அடையாளம். அந்த பானை ஆக அந்த தமிழருடைய அடையாளமாக இருக்கிற அந்த பானை சின்னத்துக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிற அத்தனை தோழமை கட்சியின் தலைவர்களும் இன்றைக்கு வாக்குகளை நாம் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். பழந்தமிழரின் பெருமையை பறைசாற்றும் கீழடி அகழாய்வு குறித்த அறிக்கையை ஒன்றிய பாஜக அரசு அங்கீகரிக்க மறுக்கிறது என்று அமைச்சர் ஏவா வேலு குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர் ஏவா வேலு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் மாலதியை அறிமுகப்படுத்தினார். இந்த கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக செயலாளர்கள் வசந்தம் கார்த்திகேயன், உதயசூரியன், நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன், தொகுதி பொறுப்பாளர் தாமரை கண்ணன், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது உரையாற்றிய அமைச்சர் ஏவா வேலு, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தார். பழந்தமிழரின் பெருமையை பறைசாற்றும் கீழடி அகழாய்வு குறித்த அறிக்கையை ஒன்றிய பாஜக அரசு அங்கீகரிக்க மறுக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் மாலதியை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகளை கேட்டுக் கொண்டார். தமிழர் எதை அவர் பயன்படுத்தினார் என்பதற்கு கீழடிக்கு இன்னைக்கு போராட்டம் என்ட்ரன்ஸ் பானை உடனே பார்த்தா இந்த பானை தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக தமிழுடைய வரலாறு படமாக இன்னைக்கு காட்சி அளிக்கிற பானை தான் கள்ளக்குறிச்சியில் நின்றிருக்கிறது ஒழிய அது தமிழருடைய அடையாளம். அந்த பானை ஆக அந்த தமிழருடைய அடையாளமாக இருக்கிற அந்த பானை சின்னத்துக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிற அத்தனை தோழமை கட்சியின் தலைவர்களும் இன்றைக்கு வாக்குகளை நாம் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம்.